வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோடி வாழ்க நிம்மதியுடன். போன வீடியோவில் சாணக்கிய நீதி அந்த நூல்லேருந்து ஒரு சில கருத்துக்களை பார்த்தோம். அதாவது தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா என்னென்ன கருத்துக்களை மனசில் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் ஒரு சமுதாயத்தில் சமூக வாழ்க்கையில் மனிதன் என்னென்ன கருத்துக்களை மனசில் வச்சா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு ஒரு 3 கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னா அதில் முதலாவது இனிக்க இனிக்க பேசுபவனை நம்பாதே, அவனுள் நஞ்சும் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது உங்கள் ஃப்ரெண்டே ஆகட்டும், அவர் நம்ம சந்தோஷமாக இருக்க நேரத்தில் நல்லா இனிக்க இனிக்க பேசலாம். அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு செய்ய போகிறப்ப கண்டிக்கணும், இது செய்யாத, இது சரியாக வராது அப்படின்னு. அவன் தான் உண்மையான நண்பன். எல்லா நேரமும் சந்தோஷமாக, அதாவது எப்போவுமே ரொம்ப இனிக்க பேசுகிறவங்க நம்மளால் ஏதோ ஒரு காரியம் ஆகணுங்கிறதுக்காண்டி அப்படி பழகிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நஞ்சும் இருக்கும் அப்படின்னு அவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. 2வது, குடும்பத்தினருடன் அதிக பற்று வைக்காதீங்க. ஏன்னா அந்த குடும்பத்தாலேயே நீங்கள் வேதனைக்குள்ளாவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது நிறையா பேரோட வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். என்ன, அதனால் எதுவுமே ஒரு அளவான பற்று, அப்படி அளவான பற்றோடு இருந்தால் என்றைக்கும் அந்த உறவு நீடிச்சிருக்கும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்துகிறாரு. அடுத்து, வேலைக்காரனை வேலையில் அறிந்து கொள், உறவுக்காரனை துன்பத்தில் அறிந்து கொள், கணவன் அல்லது மனைவியை நஷ்டத்தில் அறிந்து கொள் அப்படிங்கிறார் அவர். என்னென்னா, வேலைக்காரனை நம்ம இருக்கிறப்ப நல்லா வேலை பார்ப்பாங்க, நம்ம அந்த பக்கம் போன பிறகு அவன் எப்படி வேலை பார்க்குறான் அதை வச்சு நம்ம அவனோட எப்படி நல்ல நேர்மையாக வேலை பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு உறவுக்காரனை நம்ம ரொம்ப ஒரு துன்பத்தில், திடீர்னு ஒரு துன்பம் நமக்கு வந்ததுன்னா அவன் எப்படி நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட, நம்ம ஒரு உதவின்னு போகிறப்ப அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அதை வச்சு நம்ம அந்த உறவுக்காரனை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி லாபமாக இருக்கையில் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். ஒரு நஷ்டம் வர்றப்ப அவங்க மனைவிகிட்ட இருந்தோ கணவர்கிட்ட வர்ற வார்த்தைகள்லேருந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அவர் அந்த காலத்தில் தன்னோட சாணக்கிய நீதியில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த கருத்துக்களெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா சமுதாயத்தில் நம்ம எப்படி வெற்றிகரமான வாழ்க்கை வாழலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள்.